கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. சொல்லுங்கம்மா. அம்மு, உனக்கு நாளையோட தானே எக்ஸாம் முடியுது? ஆமாம்மா. ஏமா கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம், அதான் கேட்டேன். அம்மு, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கம்மா. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? பொண்ணு பார்க்காம? என்னம்மா? ஐயோ அம்மு, இது பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு நம்மளை பிடிக்குமோ பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்களா? பயப்படாத. உன் ஃபோட்டோவை ஆல்ரெடி பெரியம்மா காமிச்சிட்டாங்களாம். பெரியம்மா பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சாம்மா. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் வராங்களாம்மா. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அதனால என் தங்கம் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிட்டு சரியா? நாளைக்கு அபி வரா. அது வந்து என்னமா என்ன சொல்ற? உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி சொல்லதும் வாங்க. அவன் என்னங்க சொல்ல போறான்? அவகிட்ட கேட்கறதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. என்னமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்க. உனக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் இல்ல? ஆமாப்பா, சம்மதம்ப்பா. அதானே பார்த்தேன். இல்ல இல்ல எனக்கு சம்மதம்லாம் இல்ல, நான் மேற்கொண்டு படிக்கணும்ப்பான்னு கேட்டு போறியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல கங்கா, உன் பொண்ணு நம்ம கஷ்ட நஷ்டங்களும் தெரிஞ்சுதான் வளர்ந்துருக்கான். அதனால நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்யலாம். இப்படியே இருந்தா சந்தோஷம் தான். எங்க கிட்ட மட்டும் இல்லாம போற இடத்துல இப்படி இருக்கணும், சரியா? சரிங்கப்பா, இருக்கேன்ப்பா. ஏங்க அவ சும்மாவே பயப்படுவான், நீங்க வேற மிரட்டுற மாதிரி கேக்குறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மு, நீ உள்ள போமா. நீ உள்ள போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டுற போ. அம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வர. இங்க பாருமா, இனிமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சரியா? எப்பவுமே இந்த மாதிரி உருவெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகத்தோட இருக்கணும். கல்யாணம் கை கூடி வந்துருச்சுமா, கொஞ்சம் கலக்கலன்னு இரு, சரியா? சரிம்மா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல மாப்பிள்ளை போட்டோ வச்சிருக்கேன், போய் பாரு. உனக்கு பிடிக்கும், எனக்கு அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் பாத்துரு, உனக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுமா. அவ என்ன சொல்றது? நமக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்கும்னு அவளுக்கு தெரியாது என்னமா? ஆமாப்பா, பிடிக்கும்பா. சரிம்மா, நீ போ, நீ உள்ள போ. என்ன திடீர்னு நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க? அப்போ நான் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காதா? எனக்கான ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவெல்லாம் நிறைவேறவே ஏறாதா? அப்பவே வெற்றி சொன்னான், நீ கொஞ்சம் தைரியமா இரு, போல்டா பேசுன்னு. நான் தான் மரமண்ட கலக்க இருந்துட்டேன். அப்பவே அம்மா கிட்ட பேசிருக்கலாமோ? ஆனா என்ன பேசினாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட பணம் காசு இல்லை, உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாதுன்னு. ஆனா நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும்ல, அதை வச்சு நான் மேற்கொண்டு படிப்பை படிக்கலாம்ல. என்ன இப்போ நான் என்ன பண்றது? வெற்றி கிட்ட சொன்னாலும் அவனும் என்ன திட்டுவான். இப்போ எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இல்ல இல்ல, இது நடக்கக்கூடாது, இது எப்படியாவது நான் நிறுத்தி ஆகணும். ஆனா எனக்கு தான் எதுவுமே பண்ண முடியாதே, நான் தான் ஒரு பயந்தாங்கொழியா இருக்கேனே. வெற்றி கிட்ட சொல்லி நிறுத்த சொன்ன என்ன? ஆமா, கண்டிப்பா வெற்றியால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம வெற்றி கிட்ட சொல்லுவோம், அவனால மட்டும்தான் நமக்கு உதவ முடியும். அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். சரி, நம்ம வெற்றி கிட்ட நாளைக்கு காலேஜில் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். அப்ப வெற்றி கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அந்த மாப்பிளைக்கு என்ன பிடிக்காம இருந்திருக்கலாம்ல, அந்த மாப்பிளைக்கு என்ன பிடிச்சது? அப்படி யாருதான் அவரு? அவர் முகத்தை நம்மளும் பார்க்கலாமா? அதான் அம்மா போட்டோ இங்க இருக்குன்னு சொன்னாங்களா, பாப்போம். என்ன போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, அவருக்கு கண்ணு தெரியலையா? நல்லதான் இருக்காரு, ஆனா எனக்கு வேணும். எனக்கு கல்யாணம் பிடிக்கல, அதனால எனக்கு இவரும் வேணும். உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் போல இருக்கேன். அதனாலதான் பார்க்குற பொண்ணெல்லாம் வேணா தட்டி கழிச்சிருக்கேன். என்னமோ தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்து பொண்ணுங்க போட்டோன்னே உங்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
மற்ற ஃபோட்டோஸ்லாம் நான் வெறும் ஃபோட்டோவை மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் உங்கள் ஃபோட்டோவை மட்டும்தான் ஏதோ உயிர் உள்ள ஒரு பொருளை பார்க்குறேன். என்னன்னு தெரியல. நீங்கள் இப்போ இங்கே நேரில் இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போல உங்களுக்கும் என்ன பிடிக்கும்ல? பிடிக்கலாம்னா சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. இவ்வளோ நாள் கல்யாணமே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் கல்யாணம்னு ஒன்று பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவாக இருக்கேன். தயவு செஞ்சு வேணாம்லாம் சொல்லிடாதீங்க. ச்சே, உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் என்ன, நாளைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கு. அடுத்த நாள் தான் உங்களை வந்து பார்க்க முடியும். அதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்கிறத நான் கேட்கணும். ப்ளீஸ், பிடிச்சிருக்கணும், வேணான்னு சொல்லிடாதீங்க. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய். எண்ணங்களோடு மலருகிறாய், வாசனையோடு வாழுகிறாய், பறித்திடும் பொழுதிலும் சிரி- சென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர் செதத்தி. டேய் மச்சான், என்னடா முகம் ஏதோ பிரகாசமா இருக்கேன். இன்னும் அந்த ஃபோன் காலில் தான் இருக்கியா என்ன? டேய் மச்சான், ஏன்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நேற்று அந்த பொண்ணு பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்தது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இல்லடா மச்சி, நேற்று எனக்கு தேடி வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தியா? ஒருவேளை இதுலயே கவுந்துட்டியோன்னு நினைச்சேன். டேய் டேய், ஏன்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா அந்த பொண்ணு விளையாட்டா பேசுனது நல்லா இருந்தது, அவ்வளோதான். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணேன். நீ என்னடானா மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். என் மைண்ட்ல உன் மைண்ட்ல இப்போ உன் மைண்ட்ல என்னமோ ஓடிட்டு இருக்கு போல இருக்கேன். என்னன்னு சொல்லுடா. ஆமாண்டா மச்சி, நேற்றே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா மம்மி தேடுவாங்களேன்னு தான் டைம் ஆயிடுச்சுன்னு சீக்கிரம் கிளம்பிட்டேன். மச்சி, அது ஒன்றும் இல்லடா. நேற்றுக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டேன்ல, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னமோ ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருந்ததுன்னு. ஆமாண்டா, நேற்று முழுக்க நீ அதுதானே சொல்லி நான் என்ன ஃபீல்னு தான் எனக்கும் தெரியல. டேய் என்னடா இப்பெல்லாம் ஒரே ஃபீலிங்ஸ்லேயே இருக்கேன். ஆமா, என்னதான் ஃபீலிங்கு மச்சி? நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேள்றான். மச்சான், இவ்வளோ நாள் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லல, இப்ப சொல்றேன். அது என்னன்னா, நம்ம சஹானா இருக்கான்ல மச்சான், நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியும்டி. எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துட்டே இருந்தது. ஆனா கேட்கலாமான்னு நினைச்சேன். சரி, கேட்டு தப்பாயிடுமேனு இவ்வளவு நாள் கேட்காம விட்டேன். இப்ப என் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மச்சி, என்ன டவுட், என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? நான் இன்னும் விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலையேடா. அதுக்குள்ள நீ என்ன கன்ஃபார்ம் பண்ண? ஏய், அதான் சொல்ல இவ்வளவு தயங்குறியடா. இதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன, சகானாவை நீ லவ் பண்ற அதானே? ஒரு எருமை. ஓ, இததான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னியோ? ஆமாண்டா. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? டேய், எனக்கு தெரியும். காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்துறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் நீ கிரஷ்டா. ஆனா நீ என்னடானா இந்த பயந்தாங்குழி பின்னாடி சுத்தும் போதே தான் நினைச்சேன் உனக்கு சகானாமல ஒரு கண்ணுன்னு. இதோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. ஆமா, ரொம்ப அறிவாளிடா. எல்லாத்தையும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏதாவது வாயில அசிங்கமா வந்துட போதுடா. மச்சான், என்னடா நான் உண்மையை தானடா சொன்னேன், அதுவும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். நீ என்னடா வாயில அசிங்கமா வந்துடும் சொல்ற? நீ சகானாவ இன்னொரு தடவை அவன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தது, உன மூக்கு முகரையெல்லாம் பேத்துறேன் பாத்துக்க. அவன் என் ஃப்ரெண்டுடா. நீயும் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். இந்த இடத்துல வேற எவனா இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும், கழுத்துல கோலை வச்சு மிதிச்சு சோவடிச்சிருப்பேன்டா. மச்சான், எதுக்குடா இப்ப இந்த கொலவரி? அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு ஒரு டவுட் இருந்தது. எத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்துறாங்க, ஆனா எந்த பொண்ணையாவது நீ திரும்பி கூட பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. ஆனா நீ என்னடானா வாண்டடா இவ்வளவுதான் தேடி கண்டுபிடிச்சு நீயா போய் பேசினாலுன்னு பார்த்தா அது இந்த சகானாதான். நீ ஒரு வேலை சகானாவை லவ் பண்றியோன்னு நினைச்சேன். இதோ நீ இப்ப கூட தயங்கி சகானா பேர் சொன்னல, அதை வச்சுதான் நான் இந்த டவுட்டே பட்டேன்டா. டேய், ஏதாவது சொல்லிட போறேன்டா. கூட இருக்கிற என் ஃப்ரெண்டு நீயே என்னை இப்படி தப்பா நினைச்சான். அப்போ நானும் சகானாவை பேசுங்க, இந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்டா? டேய், நான் இந்த காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்த பொண்ணே சகானா தான்டா. அவளை 4-5 பசங்க ராகிங் பண்ணிட்டு இருந்தாங்க.
பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. சரி போய் பேசலாமேன்னு போய் பேசினா அவ என்ன பார்த்தே பயந்தா. அப்பவே தெரிஞ்சிருச்சு இவ ரொம்ப இன்னசென்ட்னு. அதனாலதான் அவ கூட நான் பேசி எப்படியாவது அவளுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுப்போமேன்னு நினைச்சு நானா வாண்டடா போய் பேச ஆரம்பிச்சேன். நீ என்னடானா ஏன்டா மச்சான்? டேய் மச்சி, என்னடா இந்த அளவுக்கு சொல்றேன்? சாரிடா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ வேற இப்போ சகானான்னு இழுத்தியா? ஒருவேளை இதுதான் விஷயமா இருக்குமோன்னு தப்பா நினைச்சிடலாம் மச்சி. சாரிடா மச்சான், ஃபீல் பண்ணாதடா. உன் சந்தேகம் நியாயமா தான் இருக்கு. நான் பட்டுன்னு விஷயத்த சொல்லியிருக்கணும். கொஞ்சம் தயங்கினேன் இல்லையா? அதான் நீ இப்படி சந்தேகப்பட்டுட்ட. டேய், நான் சகானான்னு சொன்னது சகானாவ இல்ல. அவ அடிக்கடி அவளுடைய தங்கச்சி பத்தி சொல்லுவான். அது என்னன்னு தெரியல. அவ தங்கச்சி பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி, ஒரு விதமான, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலடா. சந்தோஷம் சொல்றதா இல்ல, அது ஒரு மாதிரியான ஃபீல். அந்த மாதிரி சகனா அவ தங்கச்சி பத்தி சொல்லும் போது வர ஃபீல் நேத்து இந்த பொண்ணு என்கிட்ட போன்ல பேசும்போது அதே ஃபீலிங் வந்ததுடா. மச்சான் என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சி. இது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, என்னை யாரும் டீப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. என்னை யாரும் டீப்பா நினைக்கும் போது அப்ப எனக்கு ஒரு ஃபீல் வரும் பத்தியா? அதுவும் இது கூட சேர்ந்து அதே சேம் ஃபீல் தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. மச்சி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சேன். நீ என்னடானா சகனா தங்கச்சியும் நினைக்கிற, நேற்று போன்ல பேசினாலே அந்த பொண்ணையும் நினைக்கிறேங்கிற, இது இல்லாம உன்னை எவ்வளவு டீப்பா நினைக்கிறாங்கிற. என்னடா மச்சி, 3 பொண்ணை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஃபைனலா யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவியோ? மச்சான், இன்னைக்கு நீ என்கிட்ட உத வாங்காம வீடு போய் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னடா, சகனா சிஸ்டர்னா அவ மேலேயும் ஒரு ஃபீலுங்கிற. நேற்றுக்கு யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பேசினான்னு சொல்றேன். அவகிட்ட ரொம்ப கூட நீ லென்த்தியா பேசல. சும்மா அவ ஒரு வார்த்தை நீ ஒரு வார்த்தை தான் பேசியிருக்க. அவ ஒண்ணு நீங்க லவர் தானே கேட்டானதுக்கு நீ ஃபீல் ஆயிட்டேங்கிற, அங்க ஒரு ஃபீல். இது இல்லாம உன்னை யாரும் டீப்பா நினைக்கிறாங்க, அது ஒரு விதமான ஃபீலுங்கிற. இப்படி பல ஃபீலிங்ஸ் சொன்னா நானும் என்னடா பண்ணுவேன்? மச்சி எனக்கு ஒரு புரியல. என்ன புரியல? இல்ல மச்சி, நம்ம காலேஜ்ல நானும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டேன். எதையாவது ஒண்ணுக்கு கண்டிப்பா சைட் அடிச்சு ரூட் எடுத்து லவ் பண்ணிடலாம்னு நானும் நினைக்கிறேன். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது பாத்துக்க. எதை பார்த்தாலும் எனக்கு அந்த நீ சொல்லுவீ ஒரு ஃபீல், அந்த ஃபீல் எனக்கு வரவே வரல மச்சி. அதுக்கு தப்பா நினைக்காத மச்சி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்க்கும்போதே எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. நீ எப்படி பார்க்காமலே பல ஃபீலிங்ஸ் சொல்றீங்க. சகானாவ சிஸ்டரை பத்தி பேசும்போது அப்போ ஒரு ஃபீலிங் வருதுங்கிற, அப்புறம் நேற்று அந்த பொண்ணு பேசினாலே அப்போ ஒரு ஃபீலிங் வந்ததுங்கிற. இதெல்லாம் இல்லாம புதுசா ஒன்று சொல்ற பேர், யாரோ ஒன்று டீப்பா நினைக்கிறாங்கன்னு அப்போ ஒரு ஃபீலுங்கிற. டேய், இதுல எதுவுமே ப்ராக்டிக்கலா நடந்த மாதிரி எனக்கு தெரியலையடா. ஏன் தப்பு தான்டா. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஃப்ரெண்டாச்சுன்னு என் ஃபீலிங்ஸை மொத்தமா உன்கிட்ட சொன்ன பத்தியா? என்ன காலில் கடுக்கறதாலே எடுத்து நானே என்னை பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கணும். போடா, உன்கிட்ட போய் என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? மச்சான் மச்சான் கோச்சுக்காதலாம். சும்மா பண்ணுக்காக பண்ண மச்சி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்றது ஏதாவது நடைமுறைக்கு ஒத்து வருமா? எதுவுமே ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது மச்சி. நேற்றுக்கு பேசின பொண்ணு அது வேணா லைட்டா ட்ரை பண்ணலாம், அதையும் உங்க அண்ணனை வச்சு மூவ் பண்ணலாம். ஆனா நீ சொல்ற மத்த சகனா சிஸ்டர் அது கூட லைட்டா ட்ரை பண்ணலாம். ஆனா மூணாவதா ஒன்று சொல்ற பாரு, யாரும் உன்னை டீப்பா நினைக்கிறாங்கன்னு, அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது மச்சி. மச்சி ஃபைனலா டிசைட் பண்ணு. சகானா சிஸ்டரா இல்ல நேத்து பேசினாலே அந்த பொண்ணா அப்படின்னு நீ ஃபைனலா சூஸ் பண்ணி வை மச்சி. ஆனா என்ன, இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மம்மி வேதா மம்மி அவங்களையும் மைண்ட்ல நினைச்சுக்க. அப்புறம் என்ன பண்ணலாம் நீயே யோசிச்சு சொல்லு மச்சி. மச்சி, நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் எந்த விஷயத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு சீரியஸான ஃபீலாக தான் இருக்கு. அதனால தான் உன்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இது எல்லாமே விளையாட்டா படுது. நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில், கண் மூடினார் உன் ஞாபகம். மச்சி என்னடா இவ்வளவு சீரியஸா பேசுறேன்? டேய், ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்கு பேசிட்டு போறியோன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீரியஸா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. சரி மச்சி, இப்போ உனக்கு என்ன? இங்க பாரு மச்சி, நீ 3 பொண்ணுங்களை பத்தி சொன்ன. இதுல 2 பொண்ணுங்களை பத்தி கண்டுபிடிக்க பாசிபிள் இருக்கு. ஆனா நீ 3ஆவது சொல்றது எனக்கு அது கண்டிப்பா என்னால முடியாது. ஆனா சகானா சிஸ்டர் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நேற்று உங்ககிட்ட ஃபோனில் பேசின பத்தியா அந்த பொண்ணையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மூணாவதா நீ சொல்கிற பத்தியா அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை மச்சி. இப்போ ஒன்று சொல்லு, இந்த 2 பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸை உடனே கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறேன். சக்தி, நீ புரிஞ்சுக்கிட்டேல, நான் விளையாடல, இது எல்லாமே என் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன்னுட்டு அது போதும் மச்சி. நீ எந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண வேணாம். நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான். பார்த்துக்கலாம். வெற்றி. உன் ஆளோட அக்கா வந்துருச்சுடா. நீ வேற நம்ம விளையாட்ட பேசுறது அவ சீரியஸா எடுத்துக்க போறாடா. அவ காதுல ஏதாவது விழ போகுது, அமைதியா இருடா. அதுக்குள்ள மச்சி மத்த 2 பொண்ணுங்களை தேடி அலையறத விட அதான தங்கச்சியும் உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தரான்னு சொல்றேன். அதான் அதையே ஃபைனலா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன மச்சி பேசிட்டுமா? மூஞ்ச பேத்து ஏத்துறவன் பாத்துக்க. வாயை மூடிட்டு நில்லுடா. வா சகானா, என்னாச்சு? வா. மத்தவங்க நீ எதனா கூட பேசு, ஆனா முகத்தை வர இந்த மாதிரி வைக்காத. போக்கஸ் வகைக்கலாம் ரொம்ப கன்றாவியா இருக்கு. மச்சான் அமைதியா இருடா. அவளு ஏதோ சோகத்துல இருக்கான், என்னன்னு கேட்போம். சகானா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவனை விட்டு தள்ளு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஆமா வெற்றி, வீட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உனக்குள்ள ப்ராப்ளம் இல்லைன்னா ஆச்சரியம். நீ தான் தினம் தானே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்திருக்கே, இதெல்லாம் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? டி மச்சான் முடியலடா. ஏன்டா அவளை ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கேன்? மச்சி கொஞ்சம் அமைதியா இரு. சரி சகானா, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. சரிம்மா, நான் பேசுறேன். உன் பிரச்சனை என்னன்னு வீட்டை கிட்ட சொல்லு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சகானா சொல்லு, என்னாச்சு? வெற்றி, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க வெற்றி. ஐ சூப்பர். அப்ப சீக்கிரமே கல்யாணம் சாப்பாடு போட போறேன். ஆமா, இன்னைக்கு கல்யாணம்? அம்மா பரவாயில்லம்மா, கொடுத்து வச்சு பண்ணுமா. காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம். பாரு, இந்த மாதிரி பாக்கியெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும். எங்க வீட்லயும் வந்து பாரு, நானா போய் வாயை திறந்து கேட்கணும் போல இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. கேட்டாலும் பண்ணி வைக்க மாட்டாங்க. மச்சான் அமைதியா இருடா. அவளே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான், நீ மேற்கொண்டு அவளை அழ வைக்கிற. ஏய் சகானா, என்ன மாப்பிள்ள பாத்துட்டாங்க? எல்லாமே மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. வெற்றி, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளை நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். பொண்ணு தானே பார்க்க வராங்க. இங்க பாரு சகானா, யாருக்கும் வந்து பார்க்குற முதல் மாப்பிள்ளையே ஓகே சொல்ற மாட்டாங்க. அதனால நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, விட்டுத்தால. இதுக்குதான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், வீட்டுல பேசுன்னு. இல்ல நானாவது வந்து பேசுடான்னு கேட்டேன். நான் வந்து பேசினா உங்க வீட்டுல தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா நீ சொல்றது ஒரு வகையில் கரெக்டு தான். உனக்காக நான் வந்து பேசினா அவங்க இன்னும் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. நீயே பேசிருக்கலாம். பாரு இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு. வெற்றி, அந்த மாப்பிள்ளை கிட்ட என் போட்டோவை ஏற்கனவே காமிச்சிட்டாங்களாம். அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சாமா. நாளைக்கு சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் பொண்ணு பார்க்க வராங்களாமா. இதுதான் சகானா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், உங்க அம்மா கிட்டயாவது கொஞ்சம் பேசுன்னு. என் தங்கச்சி பேசுவா, அவ வந்து பேசுவான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உன் தங்கச்சி கழட்டி விட்டுட்டானா? அப்படிதான் இல்ல, இன்னும் அவ எங்க வீட்டுக்கு வரல. கண்டிப்பா வந்தா எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுவான். அவளும் காலேஜுக்கு போறாள், அதான் அவளுக்கு டைமே கிடைக்கல பேசுறதுக்கு. அது சரி, தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டீங்க. சரி, இப்ப வேற வழி இல்லைல்ல, நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி பாரு என்ன சொல்றாருன்னு. அதனால பேச மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. யாருமே கடை எனக்கு ஒன்று புரியல. உங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாலும் பயமா இருக்கு, வரப்போற மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொன்னாலும் பயமா இருக்கு. ஆனா மேற்கொண்டு படிக்கணும்னு மட்டும் ஆசை இருக்கு. உன்னெல்லாம் வச்சு ஒரு பேப்பர் கூட கிளிக்க முடியாது. நீங்க பாரு, உனக்கு நான் நல்ல ஐடியாவா சொல்றேன். இன்னையோட லாஸ்ட் காலேஜ், நீ என்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் உனக்கு நல்ல ஐடியாவா கொடுப்பேன். நீ என்ன பார்த்து சக்தி எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுடான்னு சொல்லு, நான் உனக்கு சூப்பரான ஐடியா கொடுக்குறேன். இல்லைன்னா வீட்டுக்கிட்டே கேட்டுக்க. அவன் தான் சொல்றான்ல, நீயும் இது வரைக்கும் சக்தி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை. அவன் தான் நல்ல ஐடியா கொடுக்குறேன்னு சொல்றான்ல. அது மட்டும் இல்ல, இன்னையோட லாஸ்ட்டுமா, அவன் கிட்ட பேச. அவனும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அவன் என்னைக்காவது உன்னை தப்பா பார்த்திருப்பானா, இல்ல தப்பா தான் பேசியிருப்பானா? அவன் கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன? அவன் கிட்ட பேசு. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. எனக்கு தப்பாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். இவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. யாரு? என்ன பார்த்து? உனக்கு மனசாட்சி இல்லமா? இவ்வளவு அழகான பையனை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்றீங்க. ஒண்ணு சரி, நீ இப்ப பேசுறியா பேச மாட்டியா? பேசினா ஐடியா சொல்லுங்க, இல்லன்னா இல்ல. சகானா, அவன் கிட்டதான் பேசு, அவன் தான் ஐடியா தானேன்னு சொல்றான்ல. சரி, எனக்கு ஐடியா சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? கோவத்துல ஒண்ணும் விழல. நான் சொன்ன மாதிரி சொல்லு, சக்தி எனக்கு ஐடியா கொடுடா அப்படின்னு கேளு. அப்ப நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, முகத்தை இப்படி ஒரு நல்லா வச்சு கேட்க கூடாது, நல்லா முகத்தை வச்சுட்டு கேட்கணும். அப்பதான் ஐடியா தருவேன். வெற்றி, சகானா, நான் தான் கூட இருக்கேன்ல, அவன் கிட்ட அவன் சொன்ன மாதிரி கேளு.
சரி சக்தி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கூடுடா. தெய்வமே, காலேஜ் முடியறதுக்குள்ளயாவது என்கிட்ட பேசிட்டீங்க. ஏதோ உன் கல்யாணத்துனால என்கிட்ட வந்து பேசியிருக்கேன் அதானே. சரி சரி, இதுக்கு மேல விட்டா நீ அழுதுருவேன். ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, சரியா? கல்யாணம் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வெற்றிக்கிட்டே வந்தேன். அது எப்படி நிறுத்துறது? அதுக்கு தான் ஐடியா கேட்டேன். இது ஒரு ஐடியான்னு சொல்றீங்க? உமக்கட்டும் வாயை பத்தியா உனக்கு ஐடியா சொல்றேன். அதுக்குள்ள பறக்காது. நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராருல, அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லு. இந்த மாதிரி எனக்கு மேற்கொண்டு படிக்கிற ஆசை இருக்கு, அதனால தயவு செஞ்சு இதை பிடிக்கலன்னு நீங்களே எங்க வீட்டுல சொல்லிடுங்கன்னு சொல்லிடு. அவரு எங்க வீட்ல என்ன போட்டு கொடுத்துட்டாருன்னா? சகானா, எனக்கு தெரிஞ்சு சக்தி சொல்றது நல்ல ஐடியாவா தான் தெரியுது. நீ பேசி பாரு. ஒருவேளை மாப்பிள்ள நல்லவரா இருந்தா நீ சொன்ன மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. வெற்றி, எனக்காக நீங்க சொல்றீங்களா? சரி படி கன்ஃபார்ம். நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாரா அவரு? இங்க பாரு சகானா, சக்தி சொன்னதால எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொல்லி பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. நானும் சக்தி உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுறோம். தைரியமா இரு. நாளைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோமா, அதனால என்னால வர முடியல, கோச்சுக்காத. ஆனா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா பண்ணுவோம். அப்போ உன் தங்கச்சி நாளைக்கு வராங்களா? நாளைக்கு இல்ல, இன்னைக்கு வரா. எங்க பெரியம்மா தான் பார்த்தாங்க, அதோட பெரியம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க. மச்சி, மச்சான், இப்போ உனக்கு அண்ணிய பாத்தியாதமா என்ன? அதான் மச்சான் நானும் யோசிக்கிறேன். அண்ணி தானே, எப்பனாலும் பார்க்கலாம். ஆனா பாவம் சகன பாவம்ல, அவ ப்ராப்ளத்தை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும்ல. பார்த்து வச்சுக்கிட்டா தானே நாளைக்கு கரெக்டா மாப்பிள்ள வரும்போது வந்து பார்க்க முடியும். ஆனா நடக்காது போல இருக்கேன். டேய் வேணாண்டா, வெறுப்புல இருக்கேன், அமைதியா இரு. இல்ல சகானா, நான் என்ன சொல்றேன்னா, இல்ல வெற்றி, பரவாயில்ல. எனக்காக நீயும் பாவம் என்னதான் பண்ணுவ. நீ போய் உன் வருங்கால அண்ணிய பாரு. நான் என் தங்கச்சி விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். சரிவா, இந்த ஆட்டக்காரன் எவனையுமே வளர்க்கணும். சரி வா போ. டேய் விட்ரிங், இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சகானா வர வேணாம்னு சொல்லிட்டா நம்ம போகாம இருந்துடணுமா? நல்லா ரொம்ப வீங்கிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அட, அங்க ஒரு தம்பி வருதே, அந்த தம்பி கிட்ட கேட்டு பாப்போம். தம்பி, ஏயா ஏ தம்பி. மாமா, என்னம்மா பண்ற? இல்ல மாபி, அங்க பாரு ஒரு பிள்ளை போகுதுல்ல, அந்த பிள்ளை கிட்ட கேட்டு அப்படி கொஞ்சம் இறக்கி விட்டு போக சொல்லலாம்ல. நான் கேட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஏறி போயிடலாமா? வேணாமா, சொன்ன கேளு. அமைதியா ராபி. கேளுமா, அப்படின்னு கேட்டு என் மானத்தை வாங்காதம்மா ப்ளீஸ்மா. ஆன்ட்டி, என்னைய கூப்பிட்டீங்க ஆன்ட்டி? வேணாமா வேணாமா கேட்காதம்மா, அசிங்கப்படுத்தாதம்மா, வேணாமா. ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பீங்களா? அதுல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்போம்ப்பா. இந்த அம்மா, நீ ரொம்ப என் மானத்தை வாங்குறமா. அவன் வேற ஏதாவது நினைக்க போறாமா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போதை தரும் காதல் வர தொலைதேன் 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 கண்டேன் 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 காதலை தோன்ற தனிமையது கொடுமையடி.